ப்ரோ கபடி லீக் சீசன் 11 மேட்ச் ஃபிக்சிங் நடந்திருக்கா ப்ரோ கபடியில சோம்பீர் ஏன் வெளியேற்றப்பட்டார் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாசல புதுசா என்ட்ரி ஆயிருக்கிற சாய் பிரசாத் யாரு என்ன பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவர் மாசான முத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா அது என்ன அப்டேட் அதையும் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம சென்னை எஃப்சியோட பிளேயர் எல்சிட்மோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்துச்சு. அவர் இப்போ எப்படி இருக்காரு அந்த ஒரு இன்ஜுரி அப்டேட் இந்த வீடியோல உங்களுக்காக. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 இதுல ஃபிக்சிங் போயிட்டு இருக்கா, மேட்ச் ஃபிக்சிங். அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன். இது ஒரு பெரிய விவகாரம். அதற்கு முன்னாடி நம்ம சென்னை எஃப்சியோட பிளேயர் இருக்காரு இல்லையா எல்சின்ஹோ, ஸோ நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். நேத்து ஹைதராபாத் எஃப்சிக்கு எதிரான போட்டியில வந்து ஒரு கொலெக்ஷன் காரணமா ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. அதனால அவரை வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து மேட்ச் வின் பண்ணதை விட அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கறது தான் ஒரு பெரிய டவுட் அப்படிங்கிறது இருந்துருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டா அடுத்த நாள் காலையில வந்து சென்னை எஃப்சி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதன்படி அவர் வந்து கான்சியஸ்குள்ள வந்துட்டாரு. கான்சியஸ் வந்த உடனே அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம வின் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காரு மனுஷன். ஸோ இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. பட் இஸ் கான்சியஸ், பெருசா சீரியஸா எதுவும் இல்ல அப்படிங்கறதா இப்போதைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த போட்டோவுமே சென்னை எஃப்சி அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளவு பெரிய சீரியஸான இன்ஜுரி கிடையாது. பட் இஸ் ஓகே. எனக்கு இப்போ கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏன்னா நேற்று அந்த ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனப்போ எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. இப்போ இஸ் ஓகே. இந்த மாதிரி வேற எந்த மாதிரியான அப்டேட் வேணும் மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இவர் மட்டும் இல்லாம அதாவது அடுத்த மேட்ச் சென்னை எஃப்சி ஆடும் போது எல்சின்கோ வந்து மேக்ஸிமம் மிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அண்ட் கூடவே கார்னர் ஷீல்டு ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் ஃப்ரம் ஓவர்சீஸ் அவருமே மிஸ் பண்ணுவாரு. பிகாஸ் இந்த மேட்ச் வந்து ரெட் கார்டு வாங்கி இருந்ததுனால அந்த கேப்டன் அவரோட விஷயத்திலும் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அவருமே மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லெட்ஸ் ஹோப் என்னதான் நடக்குது அப்படிங்கறத. ஏன்னா சென்னை எஃப்சி திரும்பவும் வெற்றி பாதைக்குள்ள திரும்பி இருக்காங்க இல்லையா, அதனால. அண்ட் அப்படியே முடிச்சுட்டு நம்ம தமிழ் தலைவாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா சாய் பிரசாத் புதுசா உள்ள வந்திருக்கிற ஒரு ரைடர். அவரோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரீஸ்ல ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர்னு இருக்கும். ஆக்சுவலி ஒரு டிஃபென்ஸும் பண்ணுவாரு, அது கூடுதலான விஷயம் தான். பட் அவர் ப்ராப்பரான ரைடர் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சாய் பிரசாதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் ப்ரோ மாசானமுத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா, மாசானமுத்து ரூல்ட் அவுட் ஆகுமே சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்சி எவ்வளவு சீக்கிரமா அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. பட் தமிழ் தலைவாஸ் இதுல ரொம்ப ரொம்ப லேக். அப்டேட்ஸ் எதுவுமே தர மாட்டாங்க. திடீர்னு ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வந்ததோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ரூல்ட் அவுட் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல பிளேயருக்கு இன்ஜுரி எப்படி இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு டீமுமே எஸ்பெஷலி தமிழ் தலைவாஸ் அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாசானமுத்து, நரேந்தர் கண்டோலா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் நானுமே ஃபர்ஸ்ட் பயந்தேன். பட் அது இல்ல அப்படிங்கறதா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராலா இவர் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிதின் சிங் ஒரு பிளேயர் இருந்தார் இல்லையா, சோ மேபி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கலாம், இல்லாட்டி மோஹித்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கலாம்ங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி சந்திரன் ரஞ்சித் மாசானமுத்துவே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் தான். அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு என்னமோ மாசானமுத்துவோ விசால் சகலோ இல்ல நரேந்தர் கண்டோலாவோ 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கிளப் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அது வந்து கொஞ்சம் லேகா தான் இருக்கு. இவங்களுக்கு பதிலாக தான் சாய் பிரசாத் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தெரியல யாருங்கிறது அபிஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நானுமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எனக்கு இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. எதுவா இருந்தாலும் தமிழ் தலைவாசிக்கு இதுக்கப்புறம் பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா 5 மேட்ச்ல 5 வின் பண்ணியே ஆகணுங்கிற சிச்சுவேஷன். அவங்க என்ன பண்ணலாம், என்ன தப்பா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா அடுத்து ஒரு அனலைசிஸ் வீடியோவை நான் போடுறேன். ஆக்சுவலி இதுவே அந்த வீடியோவா தான் இருந்திருக்கணும். பட் இங்க இன்னும் எக்ஸ்ட்ரா நியூஸஸ் இதை விட இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் வந்ததுனால அதை நான் ஸ்கிப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸ்கிப் பண்ணல, ஜஸ்ட் போஸ்ட்போன் பண்ணிருக்கேன் அடுத்த வீடியோவுக்கு. கண்டிப்பா அடுத்த வீடியோவில் தமிழ் தலைவாசோட குவாலிஃபிகேஷன் என்ன சொதிப்பிட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் எனக்கு போதும். இப்போ இந்த சாய் பிரசாத்க்குள்ள வரேன். சாய் பிரசாத் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ரைடர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா இவர் இன்னைக்கு ஆட போறாரு அப்படிங்கிறது. அதாவது அன்னைக்கு நைட் மேட்ச் ஆட போறாரு, அன்னைக்கு ஈவினிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். சரி ஓகே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது யாரு அப்படிங்கறத அவங்க சொல்லவே இல்லை. நிறைய வெப்சைட் கபடி வெப்சைட்டுக்கும் இவர் யாருங்கிறது தெரியல. இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆடி இருக்காரு அப்படிங்கறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ் ஆடி இருக்காரு. அவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தது கிடையாது. பட் ஒரு மாதிரி ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. யுவா கபடி சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஹம்பி ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்காக தான் ஆடி இருக்காரு. இந்த ஹம்பி ஹீரோஸ் எதை பேஸ் பண்ண ஒரு டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹம்பி அப்படிங்கிற இடத்த பேஸ் பண்ணது. இந்த ஹம்பி இருக்கிற இடம்
கர்நாடகா. அண்ட் இவர் இது மட்டும் கிடையாது, டொமஸ்டிக் அளவில் வந்து பாத்தீங்கன்னா மங்களூர் யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி ஆடி இருக்காரு. மங்களூர் யூனிவர்சிட்டிக்காக தான் இவர் மேக்சிமம் மேட்சஸ் ஆடி இருக்காரு. இது இல்லாம உள்ளூர் போட்டிகள் நிறைய ஆடி இருக்காரு. இவர் அதாவது கமெண்ட்ரியில வந்து எனக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருந்துச்சு. நேத்து தமிழ் தலைவாஸ் மேட்ச் அப்பவும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் இருந்துச்சு இல்லையா, சோ ரெண்டுத்துலயுமே ஹரியானா ஸ்டீலர்ஸோட மேட்சை சொல்லிட்டு இருக்கேன். அதாவது விஷ்ணு அண்ட் கூடவே பாவனா வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கு எதுவுமே தெரியல, அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, அப்டேட் சரியா கொடுக்கல, தப்பா பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பாவனா வந்து சாய் பிரசாத் தமிழ்நாடு பிளேயர்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் தமிழ்நாடு பிளேயர் கிடையாது, கர்நாடகா பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். மறந்துடாதீங்க, சேரா அண்ணா, உதயகுமார் எல்லாத்துக்குமே கர்நாடகாவோட ஒரு லிங்க் இருக்கு. ஸோ கர்நாடகாவோட இருந்தா இவரை கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மங்களூர் யூனிவர்சிட்டி அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் ஒரு சில டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல ரைடரா கருதப்படுறார். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி யுவா கபடி சீரீஸ்ல அம்பி ஹீரோஸ்க்காக ஆடி. இவ்வளவுதான் இவரை பத்தின அப்டேட், இவரை பத்தின தெரிஞ்ச விஷயங்களும் இவ்வளவுதான். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் ரைட் எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பார்த்த வரைக்கும் எனக்கு பெருசா அப்படி எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணல. மேபி பிகேல டெபியூட் பண்ணிருக்காரு, போக போக மேட்சஸ்ல ஆடுவார்னு. இதுக்கப்புறம் ஆடினா மட்டும் என்னதான் பண்ண போறோம். சரி, ஓகே, திரும்ப உங்களை ஆட் பண்ண விரும்பல. நான் அடுத்த விஷயத்துக்குள்ள வரேன். யூ மும்பாவோட லெஃப்ட் கார்னர் சோம்பீர் கோஸ்வாமி அவரை வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம். அந்த வேர்டை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். ரூல்ட் அவுட் கிடையாது, அதாவது இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் ஆகல, இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறோம், அவரை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து யூ மும்பா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கிளப்பே வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இந்த சோம்பீர் கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பிக்சிங் பண்ணிட்டாரு. அதற்கு தமிழ் தலைவாசுக்கு முன்னாடி மேட்ச் அகைன்ஸ்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ் மேட்ச் பிக்சிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. நாட் ஓன்லி அந்த மேட்ச், இந்த சீசன்ல அவர் வந்து மேட்ச் பிக்சிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து கிளப் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, பண்ணவும் மாட்டாங்க. ப்ரோ கபடியும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் எடுத்துரும். அதனால இதை பத்தி எதுவுமே பெருசா வெளியில பேச போறது கிடையாது. ஆல்ரெடி ஹரியானா ஸ்டீலர்ஸோட முன்னாள் கேப்டன் மோஹித் நண்டல் அதனால அப்படிதான் மாட்டினாரு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் இதுல மாட்டல, அவர் வேற ஒரு விஷயத்துல மாட்டினாரு. அவர் அப்படியே அடக்கிட்டாங்க. அதை பத்தி பெருசா வெளியே வர வைக்கல. அதே மாதிரிதான் இப்ப சோம்பீர் கோஸ்வாமிக்கும் நடந்துட்டு இருக்கு. இமிடியேட் ரிலீஸ் சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டு அந்த இடத்துல லோகேஷ் கொண்டு வந்துட்டாங்க. இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, டீமுக்கு எதிராக சொதப்பிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பண்ண வாய்ப்பே இல்லை. பிகாஸ் எத்தனை கேமரா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பெட்டரா பர்ஃபார்மன்ஸுமே கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 43 புள்ளிகள் அப்படிங்கறத எடுத்திருக்காரு. யூ மும்பால இருந்து அதிகமான டாக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த பிளேயர் வந்து சுனில்குமார் 40, அவருக்கும் மேல 43 புள்ளிகள், அதுவும் 17 போட்டிகள் எடுத்திருக்காரு சோம்பீர் கோஸ்வாமி அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். சோ இந்த சீசன்ல யூ மும்பாக்காக அதிக புள்ளிகள் எடுத்த பிளேயரே இந்த சோம்பீர் கோஸ்வாமி தான். அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி மேட்ச் பிக்சிங், அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மேபி இது நடந்திருக்கலாம், நடந்ததுனால இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கலாம், தெரியல. ஆனா அது நடந்திருந்தாலும் பெருசா வெளியே வராது அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இல்ல வேற ஒரு காரணத்துக்காக இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுவும் அவங்க ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு வந்து கன்ஃபார்மா தெரியும். ஸோ மேட்ச் பிக்சிங் இன் பிகேஎல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய லீக்ல இது நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. தெரியல இது என்ன எங்க போய் முடிய போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. ஸோ மேட்ச் பிக்சிங் ஒரு பண்ணிருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.